ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 10. லியோனே தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு லியான் சொல்லவும், இது உனக்கு தேவை இல்லையா, நீ துரோகம் பண்ணிட்டு ஓடிட்ட அப்படின்னு லியானே அவனை அட்டாக் பண்ணவும், ஒழுங்கா நிறுத்து அப்படின்னு சிஸ்டியா வந்துட்டு லிசோட்டேவை பிடிச்சி வைக்கிறா. ஆர்சியா ஃபேமிலி பொண்ணை ஹர்ட் பண்ணாதான் லீடர் சொல்லவும், அப்பா ஒரு சான்சலர் ஓகே, ஆனா நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், என்ன பத்தி கூட இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, பிளட் செயின்லாம் உண்மையிலேயே யார் தான் அப்படின்னு லிசோட்டை யோசிக்கிறா. ஆல்மனை நீ விட்டுட்டு போயிட்டு அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி லியானே அட்டாக் பண்ணுவோம். நான் இங்க வந்திருக்கிறதே இப்போ அதுக்காக தான் ஆல்மனை ஹைலாண்டர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரோசன பிரிசமரா அந்த இடத்துல வச்சுதான் அவங்க பாத்துக்கிட போறாங்களாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் நான் கேக்குறா, ஆனா அது நியாயமே இல்லைன்னு லிசோட்டை சொல்லவும், அவங்களோட கோவத்தை அந்த முட்டாள் கிங் மேல காமிங்க, புது ஹைரல் மனசு 4 நாள்ல கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் இதை பண்ணிருக்கான். வரப்போற ஹைலாண்ட் எமிசரி ஒரு போட்ல வருவான், நாங்க அவனை அட்டாக் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். உங்க பிளான் எதுக்காக எங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னு லிசோட்டை கேட்கிறா. நாங்க பண்ண போறோம் அந்த பிரச்சனையில உங்ககிட்ட இருக்கிற ரிப்பால நீங்க காப்பாத்தலாம், எங்க வழியில மட்டும் குறுக்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் மத்தவங்களும் கிளம்புறாங்க. பிரதர், என்ன காரணமா இருந்தாலும் நீ இப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு லியோனே சொல்லவும், உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு லியோனே, ரொம்பவும் வளர்ந்துட்ட, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லியான் கிளம்புறான். லியோனே இப்ப என்ன பண்ண லிசோட்டை கேட்குவோம், எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவோம் அப்படின்னு லியோனே சொல்றா. ரிப்பலையும் ஆல்மனியும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதா, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுவோம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. மேபி நீ சொல்ற மாதிரி பண்ணா ஒர்க் ஆகலாம், ஆனா இது ஒரு மோசமான ஐடியா அப்படின்னு சில்வா சொல்லவும், ரிஸ்க் கொடுக்குற ஐடியா எல்லாம் ஒன்னும் டேஞ்சரஸா இருக்கும் இல்ல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ராணி சொல்லவும், அதுவும் நல்ல ஐடியா தானே ட்ரிப்பல் சொல்றா. இங்கிலீஷ் ஐடியாவே செயல்படுத்துவோம் மெலிரா சொல்றா. 4 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இது என்னன்னு சில்வா கேக்குறான். அந்த ஹைலாண்டர் வரப்போற பார்ட்டிக்கு பார்ட் டைம் மேடா இவங்களை அனுப்பி வைக்க போறோம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், வேற ஐடியா கிடைக்கலையான்னு சில்வா கேக்குறான். இதுதான் பெட்டர் ஐடியான்னு அவங்க சொல்றாங்க. அந்த பிளட் செயின் அங்க வரப்போ நாங்க அவங்களை தோக்கடிப்போம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், ஃபைட் பண்றது முக்கியம் இல்ல, மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் முக்கியம்னு சில்வா சொல்லவும், பாத்துக்கலாம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. ரிப்பலை எப்போ படிக்கிறாங்கன்னு இங்கிலீஷ் கேட்கவும், அந்த செர்மனி முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாத்துக்குமே நம்ம சில்வாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனால தான் டைம் கிடைச்சது, இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவங்க ரிப்பலை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லவும், என் பிரதர் கிட்ட ஒரு நாள் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், அவன் தான் ராயல் கடா இருக்கிறான், வேற வழி இல்ல அவன் கிட்ட டைம் கேட்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சில்வா சொல்றான். ரிப்பலுக்கு எங்களோட மாணவன் நிறைய கொடுத்து இருக்கிற எல்லா பீஸ்டையும் சமன் பண்ணி இதுக்கு மேல பீஸ்டே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னா அவளை திரும்ப ஹைலாண்டுக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான் இங்கிலீஷோட ஐடியா. அதுக்கு தான் இவங்க ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ரிப்பலோட நல்லதுக்காக நீங்க சக்சஸ்ஃபுல்லா மிஷனை முடிங்க அப்படின்னு சில்வா சொல்லவும், நீ ரிப்பலை லவ் பண்றியோ அப்படின்னு ராணி கேட்கிறா. என்ன பேசுறீங்க அப்படின்னு சில்வா வைக்கப்படவும், நீ மறைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ராணி சொல்றா. எனக்கு அவங்க மேல மரியாதை இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது என் உயிரை காப்பாத்திருக்கா, ரிசம் ஃப்ளோல கிரியேட் ஆன பீஸ் கிட்ட இருந்து என்னோட ரோன்லெஸ் ஃப்ரெண்ட் அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினா, நானும் செத்துருவேன்னு நினைச்சேன், பட் ரிப்பல் அங்க கரெக்டா வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அழுறதுக்கு அவங்க தோல் கொடுத்தாங்க, ஸ்ட்ராங்கா மாறு, உன் ஃப்ரெண்ட் ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நீ இன்னும் 1000 பேர் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாற ட்ரைனிங் எடுத்தேன், ஏன்னா வீக்கானவங்களை ஸ்ட்ராங்கானவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சில்வா சொல்லவும், இவன் ரோன்லெஸ்ஸா இருக்கிறவங்களை வெறுக்கல, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்றான் அப்படின்னு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டா. நீ ரிப்பல் கூட இருந்து ஹோலி நைட்டா ஃபைட் பண்ணணும் தான் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்றியான்னு இங்கிலீஷ் கேட்கவும், அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டா சந்தோஷப்படுவான்னு சொல்லவும், ரிப்பலுக்கு சில்வாவை ஞாபகம் இருக்கு, அவனை பார்த்தா அப்செட்டா இருக்கான்னு சொல்லவும், ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறலையோ என்னமோ அப்படின்னு சில்வா சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் அவங்கள நான் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சில்வா சொல்றான். நாங்களும் தான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. என் ஃபைட்டை சீக்கிரம் முடிச்சுட்டு உங்க கூட பீஸ்ட் ஃபைட்ல நான் சீக்கிரமே ஜாயின் பண்றேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், ஃபைட்டிங்னு வந்துட்டு இவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வாவ், எல்லா சாப்பாடும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வ் பண்றங்கிற பேர்ல இவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இங்கிலீஷ் சொல்றா. செயின் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இது எல்லாமே வேஸ்டா தான் போகும் அப்படின்னு ராணி சொல்லுவோம். அமைதியாரு, அவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, நம்மளால எந்த பிரச்சனையும் கிரியேட் ஆவானா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. நிறைய எனிமீஸ் ஒரே நேரத்துல கிடைச்சா நல்லா இருக்கும்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு ராணி கேட்கிறா. ஆமான்னு இங்கிலீஷ் சொல்றா. கிங் காரியஸ் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த கிங் கிட்டயோ ஸ்பெஷல் கிளாஸ் ட்ரெயின் தான் இருக்கு, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் போலியன்னு ராணி சொல்லவும், அவர் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் எடுத்துருக்க கண்டிப்பா டைம் இருக்காது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. நான் போன லைஃப்ல நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. புது ஹைரல் மனசு தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிங் சொல்லப்போ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஆல்மன பதிலுக்கு இவங்க கொடுக்குறாங்களே அதை பத்தி சொல்லலன்னு ராணி கேட்கவும், அரசியல்னா அப்படிதான்ப்பான்னு இங்கிலீஷ் சொல்றா. எல்லாரும் தலைவனுங்க, இவர் தான் ஹைலாண்டர் லார்ட் ஏபல், இவ்வளவு சின்ன வயசுலயே ஹைலாண்டோட ஆர்ச் லார்ட் அண்ட் கிரேட் ஜெனரலா இருக்காரு அப்படின்னு கிங் சொல்றான். அந்த பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு ராணி சொல்றா. ஹைலாண்ட்ல இருந்து வர்ற மத்த எமிசரிஸ் எல்லாருமே லோ லெவல் ரேங்க் தான், ஆனா நான் அப்படி கிடையாது, மத்தமரா பேசுவன், இவன் ஒன்னும் கியூட்டா இல்ல அப்படின்னு ராணி சொல்றா. ஆனா மத்த எல்லாருமே அவன் பேசுறது கிட்ட அமைதியா இருக்காங்க. கிறிஸ், உனக்கு இதை பார்த்து கோவம் வரல அப்படின்னு சொல்லி ராணி கேட்கிறா. எனக்கு உங்க எல்லாரையும் பார்த்தா செம காமெடியா இருக்கு, ஒரு டிஃபெக்டிவான ஹைரல் மனசு தான் நாங்க மாத்தி தரோம், அதுக்காக ஒரு ஹோல் சிட்டியவே எங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன பிடிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவள் சொல்லப்போ, கேட்க கஷ்டமா இருந்தாலும் அவன் சொல்றது என்னமோ உண்மைதான், மக்கள் யாருக்குமே என் கோவமே வரல அப்படின்னு ராணி டென்ஷன் ஆவரா. நீங்க எல்லாம் சரியான முட்டாளுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க சொன்னது சரிதான் லார்ட் ஏபல், இங்க இருக்கிற எல்லாரும் முட்டாள்னா இருக்கிறதுலே நான் தான் பெரிய முட்டாள், உங்களை மாதிரி அறிவாளியாக எங்களுக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், ஆமா கத்து கொடுங்க அப்படின்னு மத்த மக்களும் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து உனக்கு எப்படிப்பா கோவம் வரல அப்படின்னு ராணி கேட்கிறா. இந்த கிங் இவ்வளவு தூரம் பண்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. அப்ப திடீர்னு உள்ள மேஜிக்கல் பீஸ்ட் வந்து அட்டாக்
அட்டாக் பண்ணவும் இங்கிலீஷ் அசால்ட்டா போய் அதுங்களை அடிச்சு போடுறா. யாருப்பா இந்த மெய்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. மெய்டோட வேலையே இந்த இடத்த கிளீனா வச்சிருக்கிறது தானே, அதை தான் பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கவும் ஒரு மான்ஸ்டரோட கழுத்து திடீர்னு துண்டாகுது. இந்த ஹைலாண்ட் எமிசரியோட மேஜிக் பவர் அது டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. எமிசரியோ கிங்கியோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் அவங்கள சுத்தி நிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் அந்த எமிசரியை கொல்லலான்னு போகவும் இங்கிலீஷ் டக்குன்னு போய் தடுக்கிறா. இந்த ஹைலாண்டர்ஸ் நம்ம இடத்த எடுத்துக்கிட்டதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை தடுத்தாகணும் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றான். இந்த மாதிரி வீக்கான ஒருத்தனால என் மேல கை வைக்க முடியும்னு நினைச்சியா? சரி, நீ அவனை தடுத்துட்ட, இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு இவள் சொல்லவும் இந்த லைட் இதை தான் நான் முன்னாடியே பார்த்தேன்னு இங்கிலீஷ் பாக்குறா. அந்த லைட்டை வச்சு அவன் மூஞ்சில கோடு போடுவோம். சொல்ல வந்து அவன் மூஞ்சி 2 துண்டு ஆகுது. கிறிஸ் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி இப்ப ராணி வந்து அவன் மூஞ்சில இருக்கிற ரத்தத்தை தொடக்கிறா. அது பார்க்கவே அருவருப்பா இருக்கு, எப்படிதான் இவன் இதை பண்றானோ அப்படின்னு ராணி சொல்லவும் எனக்கு ஏதோ அருவருப்பா இருக்குன்னா என்ன கூப்பிட்டு இங்க வந்து கொல்ல ட்ரை பண்ணதுதான் அப்படின்னு அந்த இவள் வந்து கிங்க மறைக்கவும் இது ஒண்ணு எங்க தப்பு இல்ல, நாங்க எதுவும் பிளான் போடல, லட்சேன் பிரிட்ஜட்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கிங் சொல்லவும் உங்க கண்காணிப்புல தானே நான் இங்க வந்திருக்கேன், இது தப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம கேட்கவும் எங்களுக்கு கருணை காட்டுங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு அந்த கிங் சொல்றான். என்னது மன்னிப்பா? 2 ஈக்குவலா இருக்கிறவங்க மட்டும்தான் மன்னிப்பு கேட்பாங்க, நாங்க ஹைலாண்டர்ஸ்லாம் உங்களை விட ரொம்பவும் கிரேட் ஆனவங்க, சர்ஃபேஸ்ல இருக்கிற நீங்க எல்லாம் ஒரு ஆட்டம் அந்த மாதிரி, ஒரு ஆடு ஒன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ அதை விட்டுருவியா என்ன அப்படின்னு அந்த இவள் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கிங்கோட கையை துண்டா கட் பண்றான். இதுதான் அவன் பனிஷ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த சோல்ஜர்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. நிறுத்துங்க, இது என்னோட உத்தரவன் கிங் சொல்லவோ எல்லாரும் அமைதியாகிறாங்க. உங்க கருணைக்கு ரொம்பவும் நன்றி லாடிவல் அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இது உண்மையிலேயே சரிதானான்னு ராணி கேட்கவும் சரி தப்புங்கிறது ஒவ்வொருத்தங்க மனசை பொறுத்தது, ஹைலாண்டர்ஸ் மக்களை உயிரோட வச்சிருக்காங்க, மக்களோட நல்லதுக்காக கிங் இதை பண்ணி தான் ஆகணும், ராணி சீக்கிரவா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் போயிட்டு அந்த கையை வச்சு ராணியை ஹீல் பண்ண சொல்றா. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ராணி அதை ஹீலிங் பண்ணவோ ஹேய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவள் கேட்கறான். இவரோட கையை நாங்க ஹீலிங் பண்றோம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தா கண்டினியூ பண்ணுவோம் இங்கிலீஷ் சொல்லவோ சரி ஓகே பண்ணிக்கோங்க, ஆனா பதிலுக்கு வேற யாரோட கையை வச்சு நான் எடுப்பேன், யார் உங்க கையை தர ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லவும் மத்தவங்க என்னால அவஸ்தப்பட வேணாம், ஹீலிங் நிறுத்துன்னு கிங் சொல்லவும் நான் இதை ஏத்துக்கிறேன், என்னோட கையை வெட்டி எடுன்னு இங்கிலீஷ் சொல்றா. கண்டிப்பா உன் மூஞ்சில இருக்கிற சிரிப்பு போய் நீ கதறத பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு அப்படின்னு இவள் சொல்லவும் அரசரை நீ ஹீலிங் பண்ணிட்டு இதை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கிளம்புறா. இவனோட அந்த மேஜிக்கை க்ளோஸ் ரேஞ்சில் பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த மானா டிஃப்ரெண்டா இருக்குன்னு இங்கிலீஷ் பாக்குறா. எவ்வளவு அழுதாலும் நான் இதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அதை ட்ரை பண்ணா. என்னது எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி இவள் ஷாக் ஆகுறான். ஈத்தர் ஷெல் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இந்த அவுட்ஃபிட் கிழிஞ்சிடுச்சு, இது ரொம்பவும் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. பாபது சூப்பரா இருந்துச்சு இங்கிலீஷ் சொல்லவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவனும் எவ்வளவோ பெட்டர் ட்ரை பண்றான், ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்பதான் புரியுது இது மானவே இல்ல, இது வேற ஏதோ ஒண்ணு நான் கேட்கவும் இது மானா ரிஃபைன்மெண்ட், இது ரொம்பவே பியூரானது, உங்களை மாதிரி சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் இதை தடுக்க முடியாது, ஆனாலுமே நீ எப்படி இதை தடுத்துட்டு இருக்க என்ன கேட்கவும் ஓ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி இப்ப எனக்கு புரியுது, இது இப்படியே இவால்வ் ஆனா ஒரு நாள் ஈத்தர் லெவல அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன் பவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரு தான் நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நான் ஒரு சாதாரண மைடு தானே வா சொல்றா. நீவே கலாய்க்கிறியா, உண்மையை சொல்லு, இது ஏன் ஒர்க் ஆகலன்னு நான் கேட்கவும் நீ என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் பொண்ணுங்க மேல இந்த இடத்துல எல்லாம் கை வைக்க கூடாது தம்பி அப்படின்னு வா கையாவா முறுக்குறா. ஓ சாரி, நீ ஏன் கையை வெட்டுறதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு வா சொல்லவும் இங்கிலீஷ் தானே பேரு, கண்டிப்பா நீ மேடு கிடையாது, உண்மையிலேயே நீ யாரு நம்ம சொல்லவும் உண்மையிலேயே நான் பார்ட் டைம் மேடு தான், காசு சேர்த்து நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு வா சொல்லவும் சரி அப்படின்னா நீ என்ன அட்டாக் பண்ணுவோம் பவர் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கை தானே வேணும்னு கேட்டோன்னு வா சொல்லவும் அது இப்ப வேண்டாம் என்ன வந்து அட்டாக் பண்ண நம்ம சொல்றான். வேண்டாம் அவனே கேட்டாலும் அவன் ஒரு ஹைலாண்டர், அவனை அட்டாக் பண்ணாத பிரச்சனை வரும் அப்படின்னு கிங் சொல்றாரு. முட்டாள், இதுக்கு மேலேயும் நீ என்ன பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன ஹைரல் மனசை கொடுத்து காப்பாத்துறதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல, அதே மாதிரி நேஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ண வரல, ஏன்னா உங்க நேஷனே ஒரு நாள் அழியதா போகுது அப்படின்னு இவள் சொல்லுவான். அப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு கிங் கேட்கறான். ஏன்னா அப்படின்னு நம்ம சொல்றான். வெளியே இருக்கிற ஹைலாண்டர் ஷிப்பை யாரோ அட்டாக் பண்றாங்க. இவாலும் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரிபல் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, சோ அவளை தூக்கிட்டு போயிட்டு வேற ஒரு புது ஹைரல் மனசை உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவள் வந்துட்டு இருக்கான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஹைரல் மனசை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அவன் இங்க வரல அப்படின்னு சொல்றான். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.